Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா எனக்கு மோஸ்ட் ரெக்வெஸ்டட் கமெண்ட் மாமாத் பேபி மாலர் இருக்கட்டும் பிரியா மகேஷ் ராஜாலா இருக்கட்டும் ரெண்டுத்துலயுமே நிறைய கமெண்ட் வருது அப்படின்னா நீங்க எங்க நைட்டி வாங்குறீங்க, உங்க நைட்டிஸ் கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு, என்ன ரேட்டு அப்படிங்கிறது எல்லாமே கேக்குறீங்க. இன்னைக்கு அதோட டீடைல்ஸ் அண்ட் ஃபுல் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நான் ரீசெண்டா இப்ப எப்படின்னா இங்க நமக்கு தாம்பரம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சாலியூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே காட்டன் வேர்ல்டுன்னு இருக்கும். அங்க நிறைய நைட்டிஸ் நான் வாங்கியிருந்தேன். அந்த நைட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இப்ப லாஸ்ட் ஒரு பேட்ச் நான் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, அப்ப நான் வாங்கும்போது ஒரு நைட்டி 650 700 அந்த மாதிரிதான் வந்தது. நல்லாவும் இப்போ உழைக்குது, அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு சிலதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் நைட்டி நிறைய யூஸ் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னு நிறைய கரையாயிடுச்சு. அதுல 2 நைட்டி தான் கரையாயிடுச்சு, மீதி எல்லாம் நல்லா தான் இருக்கு. பழசு நான் வாங்கினது எல்லாமே எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் கிளாத்தும் சரி நைட்டியும் நம்ம தண்ணியில போட்டு தண்ணியில போடவுடனே மேலே ஏறிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால அது ஒண்ணு. இனி ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா வெளியில இங்க தாம்பரம் மார்க்கெட்ல வாங்கினது. அதுக்கப்புறம் வெளியில நான் வாங்கியிருந்தேன். வாங்கினப்ப அதுவுமே நான் அடிச்சப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அடிச்சு பழகுறேன்னு ஒரு டெய்லர் மிஷின் வச்சு அடிச்சப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா, அடிக்கும் போது கரெக்டா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணியில் நினைச்சு பார்த்தா முக்கா காலுக்கு வந்துருச்சு. ஸோ சேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே குவாலிட்டி 1-2 தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா எனக்கு அந்த நைட்டி எல்லாம் விட ஒரு கிளாத் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கிளாத் எல்லாம் நான் ஆன்லைன்லயோ இல்ல கடையிலயோ நான் பார்த்தா 1500 1600 அந்த மாதிரி மெட்டீரியல் தான் வந்தது. சரி, அது எதுக்கு அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா லாஸ்ட் நான் இப்ப நீங்க கேட்ட கலெக்ஷன் மெட்டீரியலுக்கும் இந்த மெட்டீரியலுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கு, நல்லா இருக்கு. ஓகேங்களா, அது எங்க வாங்கினேன் அப்படின்னா ரிலையன்ஸ் அன்லிமிட்டெட், ஸ்டூடியோ லைன், பேந்த்லூம்ஸ், லைஃப் ஸ்டைல் மாதிரி மேக்ஸ்னு ஒரு ஷோரூம் இருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, நீங்க மேக்ஸ்ல வாங்கிட்டு எப்படி மிந்த்ரால லிங்க் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிந்த்ரால எல்லா பிராண்டும் வரும். அது அவங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் அதுல மேக்ஸும் வரும். ஆவாசா ட்ரெண்ட்ஸோடது கம்மியா தான் வருது. பேந்த்லூம்ஸோடது வரும். அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலோட பிராண்ட்ஸ் எல்லாமே அதுல வரும். அதனால நம்ம வாங்குற ஸ்டோர்ல வாங்குறோட ஒரு ஸ்டோர்ல வாங்குற நம்ம ட்ரெஸ் ஆகட்டும், குர்த்திஸ் ஆகட்டும், நைட்டிஸ் ஆகட்டும், என்ன வேணாலும் நம்ம அந்த ஸ்டோர்ல வாங்குறது நம்ம மந்த்ரால செக் பண்ணும்போது மிந்த்ரால நமக்கு அதுக்கு லிங்க் கிடைக்கும். அதனால நான் வாங்கினது ஏதாவது மிந்த்ரால அந்த லிங்க் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்ல டேக் பண்ணிருப்பேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப 2 நைட்டி நான் மேக்ஸ் ஷோரூம்ல 2 நைட்டி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அது நல்லா இருந்தது. அங்க கலர்ஸ் எனக்கு அங்க நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கல. அதுவே நான் மிந்த்ரால செக் பண்ணும்போது அந்த பிராண்ட்லயே மேக்ஸோட பிராண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் எனக்கு கிடைச்சிருந்தது. அதனால 3 நைட்டி நான் ஆன்லைன்ல போட்டு வாங்கியிருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப நாளா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த ஒரு கிளாத் எனக்கு கிடைச்சது. அப்படிங்கறதுனால அது உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும். அப்படிங்கறதுனாலதான் நான் பிஃபோர் போட்டிருந்த நைட்டிஸ் வேணும் அப்படின்னா அந்த காட்டன் வேர்ல்ட்ல தான் வாங்கணும். இப்ப நான் காட்டுற நைட்டிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வியூ ப்ராடக்ட்ல இருக்கு, இல்லைன்னா மேக்ஸ் ஷோரூம்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னை இம்ப்ரெஸ் பண்ணது அங்க எனக்கு மேக்ஸ் ஷோரூம்ல இம்ப்ரெஸ் பண்ண கலர். இந்த கலர்ல நான் தேடிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் இந்த மாதிரி கொஞ்சம் இது எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா ஹைஃபையா இருக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நமக்கு அந்த என்ன சொல்றது ஒரு மாதிரி லைட் கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம போடும்போது கொஞ்சம் லுக்கு வேற மாதிரி மாறி காட்டும். அந்த மாதிரி ஒண்ணு. அதுல இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் என்ன அங்க இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. போனவனே இதை பார்த்தவனே நைட்டி போட்டு காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு மௌலி கிண்டல் பண்ணா, மாமாவும் கிண்டல் பண்ண, எல்லாம் வேற எதையோ ட்ரையல் ரூம்ல போய் அதை போட்டு பார்த்தா நீ நைட்டி போட்டு வர அப்படின்னாங்க. இது பாத்தீங்கன்னா இங்க லேஸ் ஒர்க் எல்லாம் இங்க காட்டுப்பாக்கிட்ட இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் எல்லாம் வச்சிருந்தாங்க. இதுதான் அங்க நவ் மோர் கம்ஃபர்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நைட்டி கொண்டு வந்தாங்க. கையிலயும் நமக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 850. எனக்கு எக்ஸல் தான் கரெக்டா இருந்தது. எக்ஸல் கரெக்ட் எல்லே போதும். பட் இருந்தாலும் எக்ஸல் எடுத்துக்கிட்டு டபுள் எக்ஸல் போட்டா ரொம்ப பெருசா இருந்தது. அதனால எக்ஸலே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அங்க போட்டு பார்க்கும்போது நான் இதை அடுத்தடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்கல்ல, இந்த நைட்டிஸ் எல்லாம் நான் போட்டிருக்கிறது. இது நான் ஷோரூம்ல எடுத்தேன். ஓகேவா, இப்ப போய் பாத்தீங்கன்னா இது ஷோரூம்ல இது இருக்கு. நெக்ஸ்ட் அங்கேயே இதுவுமே ஷோரூம்ல எடுத்ததுதான். இதுவுமே எக்ஸல் தான். என்ன மாதிரி ஒரு 78 kgல இருந்து 80 kg வரைக்கும் இருக்கீங்க, 75 அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. 75 78
75ல இருந்து ஒரு 80க்குள்ள இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் சைஸ் கரெக்டா தான் இருக்கும். அங்கேயே வந்து இந்த கலர் எடுத்தேன், இந்த மாதிரி ப்ளூ கலர். எனக்கு மைல்டா வந்து ஒரே சிங்கிள் கலரா இருக்கணும் அப்படிங்கிறது, கச்ச கச்ச கொச்ச கொச்சான்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இதுவுமே அதே மாதிரி தான். இந்த மாதிரி லேஸ் ஒர்க்கு, இந்த கைக்கெல்லாம் லேஸு, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 850 ருபீஸ் தான். ஆனா நான் ஸ்டோர்ல வாங்கும் போது 850 ருபீஸ் கொடுத்து எடுத்தேன். இந்த ரெண்டுமே சரிங்களா, ஒன்னொன்னு ஈச் 850 ருபீஸ் கொடுத்து எடுத்தேன். அங்கதான் வந்துட்டு இது ரெண்டையும் நான் போட்டு பார்த்தேன், ரெண்டுமே இருந்தது. இன்னொரு 2 நைட்டி வந்து நான் போட்டு பார்த்தேன். அது எப்படி இருந்ததுன்னா பனியன் மெட்டீரியல். இது வந்து ஏதோ காட்டன் அந்த ரயான் மெட்டீரியல் மாதிரி இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பனியன் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. அது வந்து அப்படியே பாடி வந்து அப்படியே ஸ்லிம்மா காட்டுச்சு. நம்ம ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் போடுவோம் பாத்திருக்கீங்களா, இந்த டாப் வந்து இவ்வளவு தூரம் தான் இருக்கும். பனியன் மெட்டீரியல் ஒரு லாங் நைட்டி மாதிரி ஒண்ணு, நைட் வேர் மாதிரி வந்திருக்குல்ல, அதுவே வந்து ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நைட்டி மாதிரி கை வச்சு ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இருந்தது. பட் ஆனா வந்து எனக்கு ஷேப் அப்படியே தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அப்படின்றதுனால என் ஹஸ்பண்ட் வந்து வேணாம், அது எடுக்காத, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாரு. பட் ஆனா அசிங்கமா தெரியல, நல்லாதான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா பட் அவர் வேணாம், அப்படி வேணவே வேணாம், அதை எடுக்காத அப்படின்ட்டாரு. ஆனா உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி போட பிடிக்கும், உங்க வீட்டுல அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்துட்டு வீட்டுல வந்துட்டு மிந்த்ரால நான் தேடும் போது மேக்ஸ்ல வந்துட்டு இதே மாதிரி நைட்டிஸ் வந்து வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் கலர்ல ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கடைக்கு போயிருக்கேன். லைஃப் ஸ்டைலு ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மோஸ்ட்லி நான் போகும்போது அங்க போய் பார்க்கும்போது நைட்டிஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. பட் அங்க போய் பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து நைட்டிஸா கிடைக்காது. இந்த மாதிரி நைட் வேர் ஷார்ட் கிடைக்கும், அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் கிடைக்கும், பேண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி பைஜாமாஸ் தான் கிடைக்கும். மோஸ்டா நம்ம போய் நைட் ட்ரெஸ் நம்ம அங்க தேடினாலே, பட் நைட்டி இருந்து பார்த்தது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கலர் வந்து எனக்கு ஆன்லைன்ல வந்து நான் மிந்த்ரால செக் பண்ணும்போது மேக்ஸ் ஷோரூம் ஓடுது. இந்த கலர் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி லேஸ் ஒர்க் வச்சுட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்ன சொல்றது, லாவெண்டரும் இல்லாம ப்ளூவும் இல்லாம ஒரு மாதிரி கலர். இதுலயுமே வந்து எக்ஸல் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. பட் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 899. ஆனா இந்த 3 நைட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா 2147க்கு தான் நான் வாங்கினேன். 2147க்கு வாங்கினேன்னா கிட்டத்தட்ட வந்து 3721 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நைட்டியோட ரேட் ஒரு 700 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்தது. டெலிவரி சார்ஜஸ் ஒரு 50 ரூபாய் ஆட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அப்படியே பார்த்தாலும் 700 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனா கடையில வாங்கினது 850 ருபீஸ். ஆனா நேர்ல வாங்கும்போது 700 ருபீஸ் தான் ஆன்லைன்ல வந்திருக்கு. அதுவும் இல்லாம இது 900 ருபீஸ் நைட்டி வந்து 700க்கு தான் எனக்கு கிடைச்சது. இதுல 200 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட். ஓகேவா, இது நான் போட்டு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து லென்த் கரெக்டா இருந்தது. காலில் நம்ம மடிச்சு அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்த் கொஞ்சம் பெருசா இருக்கு, மடிச்சு அடிக்கணும். சைஸஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. எக்ஸல் நான் கடையில போட்டு பார்த்தேன், ஆன்லைன்லயும் எக்ஸல் எடுத்தேன், எக்ஸல் பர்ஃபெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து இந்த ப்ரௌன் இந்த ப்ளூ எடுத்தேன்ல அந்த மாதிரி டிசைன்ஸ்லயே வந்து இது வந்தது. இதுல கலர் வேற, சேம் தான், ஆனா பட் கலர் மட்டும் வேற. எனக்கு இந்த கலருக்காக எடுத்தேன். இது ப்ரௌனா இல்ல லேவண்டரா ஒரு மாதிரி கலரா அப்படின்னு தெரியல. சரி ஓகே, இது சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதே ஒர்க் தான் வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் இதுவுமே பாத்தீங்கன்னா 850 ருபீஸ் எக்ஸல் சைஸ் தான். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அதான் 3 எடுக்கும் போது 700 அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ப்ரைஸே வந்துச்சு. அப்புறம் இந்த பிளாக் சொல்லியே ஆகணும், பார்க்கும்போது என்னடா பனியன் கிளாத் மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். வந்தா பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், ஆனா பிளாக் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த ப்ளூ கலரும் இந்த பிளாக்கும் ஒரே டிசைன், ஆனா வந்து கலர் தான் வேற வேற. இங்க இந்த பிரிண்ட் வந்து வேற வேறையா இருந்தது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 900 ருபீஸ் தான், எக்ஸல் சைஸ் தான். ஓகேவா, இது 2-3 வந்து எதுன்னு பார்த்துட்டு இது பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு காலுக்கு. அதனால இது வந்துட்டு என்னன்னா இது கொஞ்சம் மடிச்சு அடிக்கணும். என் மிஷின் எடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு, அதனால இதெல்லாம் வந்துட்டு அடிக்கணும். இதோட லிங்க் எல்லாம் வந்து உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்ல இருக்கும். நீங்க வேணும்னா போய் டைரக்டா போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க மேக்ஸ் ஷோரூம்ல. அது மட்டும் இல்லாம என்கிட்ட இன்னொரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் கமெண்ட்டும் வந்திருக்கு. நீங்க போட்டிருக்கிற ஸ்லிப்பர் வந்து என்ன ஸ்லிப்பரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து வெளியில நடக்கும்போது ஒரு சில இப்பெல்லாம் வந்து பாடி வெயிட்டுங்கனால கால் வலிக்குதா இல்ல ஏஜ் அப்படின்றதுனால தெரியல. பட் ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கால் வலிக்கும். அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவேன்னா இந்த டாக்டர் ஹெல்த் ஸ்லிப்பர்
வெறும் 700 ரூபாய். இந்த ஸ்லிப்பர் அவ்வளோ வந்து நம்ம காலுக்கு வந்து சூப்பரா வந்து எனக்கு இருக்கும். நடக்கிறது கிரிப்பு, ஒரு பாசம் பிடிச்ச இடத்துல எல்லாம் நம்ம போய் நடக்கும்போது அவ்வளோ கிரிப்பா நம்மளை வலி கூட பிடிச்சிருக்கு. நான் நிறைய ஸ்லிப்பர் போட்டிருக்கேன், எல்லாருமே ஸ்லிப்பா இருக்கு. பட் இந்த ஸ்லிப்பர் வந்து நான் யூஸ் பண்ணதுல இருந்து ஸ்லிப் ஆனது இல்லை, கால் வலி எனக்கு இருந்தது இல்லை. இப்ப நான் ரொம்ப தூரம் லாங் நடக்கணும் அப்படின்னா கால் வலி எனக்கு வராது. இப்ப கால் வலி இருக்கிற டைம்ல இந்த ஸ்லிப்பர் போட்டு நடந்தா கூட கால் வலி கம்மியாயிடும். இப்ப நான் ஃபீல் பண்ணது இது. நிறைய பேர் இப்ப வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நானுமே பார்த்திருக்கேன். இதுவுமே மிந்த்ரால இருந்து தான் வாங்கியிருக்கேன், பிளிப்கார்ட்ல இருக்கு, அமேசான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா நான் மிந்த்ரால இருந்து தான் வாங்கியிருக்கேன். இதுல வந்து ஒரு கிளிப்பச்சை கலர்ல போட்டிருப்பேன், அந்த நியான் கிரீனா அந்த கலர்ல போட்டிருப்பேன். அது ரொம்ப பழசாயிடுச்சு, ரொம்ப அழுக்காயிடுச்சா, அதனால சரி இப்போ வந்து கலர்ஸ் நிறைய விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்தது அந்த ஒரு கலர் தான், இப்ப கலர்ஸ் எல்லாம் நிறைய விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்ததுனால சரி ஆஃப் ஒயிட் வாங்கிட்டேன், எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால ஆஃப் ஒயிட் இப்போ வாங்கியிருந்தேன். இது வந்து 650 rupees அந்த மாதிரி தான் வரும் இந்த ஸ்லிப்பர். ஓகேவா, இதோட லிங்க் வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து இன்ஸ்டால நான் ஒரு ரீல்ஸ் நான் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு புதுசா ஒரு கடை பார்த்தேன். கடை பார்க்கும்போது சரி நல்லா இருக்கேன் இந்த கடையில, கிளாத் எல்லாம் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சாம்பிளுக்காக 2 பீஸ் போட்டேன். இந்த கலர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இது வந்து என்ன சொல்றது, இது கிளாத் நல்ல கிளாத், இதுக்கு லைனிங்கோட கொடுத்துருக்காங்க சூப்பரா. இதோட டிசைன் இதுதான். அந்த இன்ஸ்டா பேஜ் வேணா இருந்ததுன்னா போடுறேன் நான் உங்களுக்கு. ஓகேவா, ப்ளீட்டட். இது வந்துட்டு இதுல வந்து இந்த ஒயிட் கலர் லெகினோ இல்லை ஒயிட் கலர் இது நம்ம பேண்டோ போட்டா சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு இது இன்னொரு செட் எடுத்தேன். அந்த செட்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி போட்டு அந்த ஒர்க்கா பீட்ஸ் ஒர்க் வச்சிருந்தாங்க. அந்த பீட்ஸ் ஒர்க் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கார்னர்ல வந்து பீட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம செஸ்ட்ல தான் அந்த ஒர்க்கேவும், அது நான் போட்டோ வேணா அட்டாச் பண்றேன். அது செஸ்ட்ல தான் ஒர்க்கேவும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு அதை எப்படி நம்ம போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அது ரிட்டர்ன் அனுப்புறதா என்னன்னு கேட்டுட்டு 2 இதுவும் சேர்த்து 2170, 2 ட்ரெஸ்ஸும் சேர்ந்து. இதுக்கு பேண்ட் கிடையாது, பட் அதுக்கு பேண்ட் இருக்கு. அது இதை விட அது நல்லா இருந்தது. ரெண்டும் சேர்த்து 2100க்கு அந்த மாதிரி வாங்கினேன். ஆனா ரீசனபிள் ரேட் தான். நான் நிறைய செக் பண்ணும்போது இந்த மாதிரி கிளாத்து, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு அப்படின்லாம் அந்த லைட் கலர்ல வரும்போது சீரியஸாவே வந்து 1000, 2500, 2700 அந்த மாதிரிதான் வந்து ரேட்டே வந்து நிறைய இதுல பாத்திருக்கேன். ஆனா பட் இவங்க கிட்ட நல்லா இருந்தது, சரி எதுக்கும் வாங்கி பார்ப்போம்னு பார்த்தேன். இன்னும் நான் இதை போட்டு பார்க்கல, பட் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல, கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வெளியில அன்பிராண்ட் நான் வாங்கும் போது எக்ஸல் வாங்கினேன்னா எனக்கு பத்தாது, 2XL தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு சைஸ் பெருசா இருக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை சைஸ் கம்மியா இருந்து திருப்பி ரிட்டர்ன் போட்டு வாங்குற மாதிரி ஆயிடும். இதுனா கூட நான் சைடு பிடிச்சிப்பேன், அந்த மாதிரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்னைக்கோட ஷாப்பிங். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்னோட நைட்டிஸோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க. நிறைய பேர் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுனே இருந்தீங்க, எனக்கு இப்போதான் சொல்ல டைம் வந்தது, அதனால சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டாங்க. ஓகே, பாய்.